பைபிள் சவாலின் 139வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நேகேமியா 7 முதல் 9 அத்தியாயங்கள் சுவர்களின் மீளுருவாக்கத்தை மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையின் மூலம் இதயங்களின் புதுப்பிப்பையும் காட்டுகிறது. மக்கள் ஒன்று கூடி எஸ்ரா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது புரிதலும் மனந்திரும்புதலும் புதுப்பிக்கப்பட்ட உறுதியும் ஏற்படுகிறது. அவர்கள் ஆராதனை செய்து தேவனுடைய விசுவாசத்தை நினைவுகூர்கிறார்கள். உண்மையான மீளுருவாக்கம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தாழ்மையுடன் பதிலளிக்கும் போது தொடங்குகிறது என்பதை இது உணர்த்துகிறது. நமது தோல்விகளிலும் தேவன் தனது கிருபையால் நம்மை வழிநடத்துகிறார். அவரது சத்தியத்தோடு நமது வாழ்க்கையை ஒப்பிடும்போது மாற்றம் ஏற்படுகிறது. இன்று அவரது வார்த்தையை கேட்டு புரிந்து பதிலளிக்க தயாராக ஆரம்பிப்போம். Welcome to day 139 of the Bible Challenge. Today's reading from Nehemiah chapter 7 to 9 focuses on restoration not just of walls, but of hearts through God's word. As the people gather, Ezra reads the law, bringing understanding, conviction, and renewed commitment. The people respond with worship, repentance, and a deep awareness of God's faithfulness throughout their history. This reminds us that true revival begins when we listen to God's word and respond with humility. God's grace is seen even in our failures, as He continues to guide and restore. When we align our lives with His truth, transformation happens. Let us begin today with a heart ready to hear, understand, and respond to Him. நேகேமியா அதிகாரம் 7. Nehemiah chapter 7. வசனம் 1. அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு. Verse 1. Now it came to pass, when the wall was built, and I had set up the doors, and the potters and the singers and the Levites were appointed. வசனம் 2. நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். Verse 2. That I gave my brother Hanani, and Hananiah the ruler of the palace, charge over Jerusalem, for he was a faithful man, and feared God above many. வசனம் 3. அவர்களை நோக்கி, வெயில் ஏறுமட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பாள் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். Verse 3. And I said unto them, Let not the gates of Jerusalem be opened until the sun be hot. And while they stand by, let them shut the doors, and bar them, and appoint watches of the inhabitants of Jerusalem, every one in his watch, and every one to be over against his house. வசனம் 4. பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது, அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள், வீடுகளும் கட்டப்படவில்லை. Verse 4. Now the city was large and great, but the people were few therein, and the houses were not built. வசனம் 5. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால். Verse 5. And my God put into mine heart to gather together the nobles, and the rulers, and the people, that they might be reckoned by genealogy. And I found a register of the genealogy of them which came up at the first, and found written therein. வசனம் 6. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும்
யெஸ்வா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பெரேத், பிக்வாயி, நெக்கும், பானா என்பவர்களோடும் கூட வந்து. Verse 6. These are the children of the province that went up out of the captivity of those that had been carried away, whom Nebuchadnezzar the king of Babylon had carried away, and came again to Jerusalem and to Judah, every one unto his city. வசனம் 7. எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது. Verse 7. Who came with Zerubbabel, Jeshua, Nehemiah, Azariah, Rami, Nahamani, Mordecai, Bilshan, Mispereth, Bigwai, Nahum, Bana. The number, I say, of the men of the people of Israel was this. வசனம் 8. பாரோஷின் புத்திரர் 2172 பேர். Verse 8. The children of Parosh 2172. வசனம் 9. செபத்தியாவின் புத்திரர் 372 பேர். Verse 9. The children of Shephatiah 372. வசனம் 10. ஆராகின் புத்திரர் 652 பேர். Verse 10. The children of Arah 652. வசனம் 11. யெஸ்வா யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2818 பேர். Verse 11. The children of Pahath Moab, of the children of Jeshua and Joab, 2800. And 18. வசனம் 12. ஏலாமின் புத்திரர் 1254 பேர். Verse 12. The children of Elam 1254. வசனம் 13. சத்துவின் புத்திரர் 845 பேர். Verse 13. The children of Zatu 845. வசனம் 14. சக்காயின் புத்திரர் 760 பேர். Verse 14. The children of Zakkai 703 score. வசனம் 15. பின்னூவின் புத்திரர் 648 பேர். Verse 15. The children of Binnui 648. வசனம் 16. பெப்பாயின் புத்திரர் 628 பேர். Verse 16. The children of Bebai 628. வசனம் 17. அஸ்காதின் புத்திரர் 2322 பேர். Verse 17. The children of Asgad 2322. வசனம் 18. அதோனிகாமின் புத்திரர் 667 பேர். Verse 18. The children of Adonikam 603 score and 7. வசனம் 19. பிக்வாயின் புத்திரர் 2067 பேர். Verse 19. The children of Bigwai 2003 score and 7. வசனம் 20. ஆதீனின் புத்திரர் 655 பேர். Verse 20. The children of Adin 655. வசனம் 21. எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர். Verse 21. The children of Ater of Hezekiah 98. வசனம் 22. ஆசூமின் புத்திரர் 328 பேர். Verse 22. The children of Hashem 328. வசனம் 23. பேசாயின் புத்திரர் 324 பேர். Verse 23. The children of Bezai 324. வசனம் 24. ஆரிப்பின் புத்திரர் 112 பேர். Verse 24. The children of Harif 112. வசனம் 25. கிபியோனின் புத்திரர் 95 பேர். Verse 25. The children of Gibeon 95. வசனம் 26. பெத்லகேம் ஊராரும் நெத்தோப்பா ஊராரும் 188 பேர். Verse 26.
The men of Bethlehem and Netophah, an 100 fourscore and 8. வசனம் 27 ஆனதோத்தூர் மனிதர் 128 பேர். Verse 27. The men of Anathoth, an 120 and 8. வசனம் 28 பெத்தஸ்மாவே ஊரார் 42 பேர். Verse 28. The men of Bethasmavath, 40 and 2. வசனம் 29 கீரியாத்யாரீம் கெபிரா பேரோத் ஊர்களின் மனிதர் 743 பேர். Verse 29. The men of Kirjath Jearim, Chephera, and Beeroth, 740 and 3. வசனம் 30 ராமா காபா ஊர்களின் மனிதர் 621 பேர். Verse 30. The men of Ramah and Geba, 620 and 1. வசனம் 31 மிக்மாஸ் ஊரார் 122 பேர். Verse 31. The men of Michmas, an 120 and 2. வசனம் 32 பெத்தேல் ஆயி ஊர்களின் மனிதர் 123 பேர். Verse 32. The men of Bethel and Ai, an 120 and 3. வசனம் 33 வேறொரு நேபோ ஊரார் 52 பேர். Verse 33. The men of the other Nebo, 50 and 2. வசனம் 34 மற்றொரு ஏலாம் புத்திரர் 1254 பேர். Verse 34. The children of the other Elam, 1250 and 4. வசனம் 35 ஆரீம் புத்திரர் 320 பேர். Verse 35. The children of Harim, 320. வசனம் 36 எரிகோ புத்திரர் 345 பேர். Verse 36. The children of Jericho, 340 and 5. வசனம் 37 லோத் ஆதீத் ஓனோ ஊர்களின் புத்திரர் 721 பேர். Verse 37. The children of Lod, Hadid, and Ono, 720 and 1. வசனம் 38 செனாகா புத்திரர் 3930 பேர். Verse 38. The children of Sena, 3930. வசனம் 39 ஆசாரியரானவர்கள் யெஸ்வா குடும்பத்தானாகிய யெதாயாவின் புத்திரர் 973 பேர். Verse 39. The priests, the children of Jediah, of the house of Jeshua, 970 and 3. வசனம் 40 இம்மேரின் புத்திரர் 1052 பேர். Verse 40. The children of Immer, 1050 and 2. வசனம் 41 பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர். Verse 41. The children of Pashur, 1240 and 7. வசனம் 42 ஆரீமின் புத்திரர் 1017 பேர். Verse 42. The children of Harim, 1017. வசனம் 43 லேவியரானவர்கள் ஒதியாவின் புத்திரருக்குள்ளே கத்மியேலின் குமாரனாகிய யெஸ்வாவின் புத்திரர் 74 பேர். Verse 43. The Levites, the children of Jeshua, of Kadmiel, and of the children of Hodewa, 70 and 4. வசனம் 44 பாடகரானவர்கள் ஆசாபின் புத்திரர் 148 பேர். Verse 44. The singers, the children of Asaph, and 140 and 8. வசனம் 45 வாசல் காவலாளரானவர்கள் சல்லூமின் புத்திரர் அதேரின் புத்திரர் தல்மோனின் புத்திரர் அக்கூபின் புத்திரர் அதிதாவின் புத்திரர் சோபாயின் புத்திரர் ஆக 138 பேர். Verse 45. The porters, the children of Shalom, the children of Ater, the children of Talman, the children of Akab, the children of Hatita, the children of Shobai, and 130 and 8. வசனம் 46 நிதனிமியரானவர்கள் சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாகோத்தின் புத்திரர். Verse 46. The Nethinims, the children of Ziha, the children of Hashupha,
the children of Tabaoth. வசனம் 47. கேரோசின் புத்திரர், சீயாவின் புத்திரர், பாத்தூனின் புத்திரர். Verse 47. The children of Keros, the children of Sia, the children of Padon. வசனம் 48. லெபானாவின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், சல்மாயின் புத்திரர். Verse 48. The children of Lebanah, the children of Hagabah, the children of Shalmei. வசனம் 49. ஆனானின் புத்திரர், கித்தீலின் புத்திரர், காகாரின் புத்திரர். Verse 49. The children of Hanan, the children of Gidal, the children of Gahar. வசனம் 50. ராயாகின் புத்திரர், ரேத்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர். Verse 50. The children of Reah, the children of Rezin, the children of Nekoth. வசனம் 51. காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், பாசியாகின் புத்திரர். Verse 51. The children of Gazam, the children of Uzzah, the children of Phasiah. வசனம் 52. பேசாயின் புத்திரர், மெயுனிமின் புத்திரர், நெபிஷசீமின் புத்திரர். Verse 52. The children of Basai, the children of Munim, the children of Nephishism. வசனம் 53. பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர். Verse 53. The children of Bakbuk, the children of Hakufa, the children of Harhur. வசனம் 54. பஸ்லீதின் புத்திரர், மெகிதாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர். Verse 54. The children of Bazlath, the children of Mehida, the children of Harsha. வசனம் 55. பர்கூசின் புத்திரர், சிச்செராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர். Verse 55. The children of Barkos, the children of Sisera, the children of Tamar. வசனம் 56. நெச்சியாகின் புத்திரர், அதிபாவின் புத்திரர். Verse 56. The children of Neziah, the children of Hatifa. வசனம் 57. சாலோமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள், சோதாயின் புத்திரர், சொபிரேத்தின் புத்திரர், பெரிதாவின் புத்திரர். Verse 57. The children of Solomon's servants, the children of Sotai, the children of Sopherath, the children of Perida. வசனம் 58. யாலாவின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தீலின் புத்திரர். Verse 58. The children of Jala, the children of Darkom, the children of Gidal. வசனம் 59. செபத்தியாவின் புத்திரர், அத்தீலின் புத்திரர், போக்கெரேத் செபாயிமிலுள்ள புத்திரர், ஆமோனின் புத்திரர். Verse 59. The children of Shephatiah, the children of Hattil, the children of Pochiath of Zebaim, the children of Ammon. வசனம் 60. நிதனீமியரும் சாலோமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு 392 பேர். Verse 60. All the Nethinims, and the children of Solomon's servants, were 392. வசனம் 61. தெல்மெலாகிலும், தெலர்சாவிலும், கேருபிலும், ஆதோனிலும், இம்மேரிலும் இருந்து வந்தும், தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். Verse 61. And these were they which went up also from Tel Melah, Teleresha, Cherub, Adon, and Immer, but they could not show their father's house, nor their seed, whether they were of Israel. வசனம் 62. தெலாயாவின் புத்திரர், தோபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், ஆக 642 பேர். Verse 62. The children of Delhi, the children of Tobiah, the children of Nekoth, 642. வசனம் 63. ஆசாரியர்களில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கிலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரர். Verse 63.
and of the priests, the children of Habi, the children of Koz, the children of Barzillai, which took one of the daughters of Barzillai the Gileadite to wife, and was called after their name. வசனம் 64. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற்போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். Verse 64. These sought their register among those that were reckoned by genealogy, but it was not found. Therefore were they, as polluted, put from the priesthood. வசனம் 65. ஊரீம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். Verse 65. And the Tirshatha said unto them, that they should not eat of the most holy things, till there stood up a priest with Urim and Thummim. வசனம் 66. சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 40,360 பேராயிருந்தார்கள். Verse 66. The whole congregation together was 42,303 score. வசனம் 67. அவர்களைத் தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். Verse 67. Beside their manservants and their maidservants, of whom there were 7,337, and they had 245 singing men and singing women. வசனம் 68. அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்கள் கோவேறு கழுதைகள் 245. Verse 68. Their horses 736, their mules 245. வசனம் 69. ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. Verse 69. Their camels 435, 6,720 asses. வசனம் 70. வம்சத்தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்ஷாதா 1000 தங்கக்காசையும் 50 கலங்களையும் 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான். Verse 70. And some of the chief of the fathers gave unto the work. The Tirshatha gave to the treasure 1,000 drams of gold, 50 basins, 530 priests' garments. வசனம் 71. வம்சத்தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்கக்காசையும் 2,200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். Verse 71. And some of the chief of the fathers gave to the treasure of the work 20,000 drams of gold, and 2,200 pound of silver. வசனம் 72. மற்ற ஜனங்கள் 20,000 தங்கக்காசையும் 2,000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். Verse 72. And that which the rest of the people gave was 20,000 drams of gold, and 2,000 pound of silver, and 67 priests' garments. வசனம் 73. ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். Verse 73. So the priests, and the Levites, and the porters, and the singers, and some of the people, and the Nethinims, and all Israel, dwelt in their cities. And when the 7th month came, the children of Israel were in their cities. நெகேமியா அதிகாரம் 8. Nehemiah chapter 8. வசனம் 1. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டுவர வேண்டுமென்று
வேதபாரகனாகிய எஸ்ராவுக்குச் சொன்னார்கள். Verse 1. And all the people gathered themselves together as one man into the street that was before the water gate. And they spake unto Ezra the scribe to bring the book of the law of Moses, which the Lord had commanded to Israel. வசனம் 2. அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து. Verse 2. And Ezra the priest brought the law before the congregation both of men and women, and all that could hear with understanding, upon the first day of the 7th month. வசனம் 3. தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியான மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். Verse 3. And he read therein before the street that was before the water gate from the morning until midday, before the men and the women, and those that could understand. And the ears of all the people were attentive unto the book of the law. வசனம் 4. வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவனண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசியாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். Verse 4. And Ezra the scribe stood upon a pulpit of wood, which they had made for the purpose. And beside him stood Matithiah, and Shema, and Ani, and Ariah, and Hilkiah, and Maaseiah, on his right hand, and on his left hand, Pd, and Mishael, and Malchai, and Hashem, and Hashbadana, Zechariah, and Meshullam. வசனம் 5. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். Verse 5. And Ezra opened the book in the sight of all the people, for he was above all the people. And when he opened it, all the people stood up. வசனம் 6. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். Verse 6. And Ezra blessed the Lord, the great God, and all the people answered, Amen, Amen, with lifting up their hands. And they bowed their heads, and worshipped the Lord with their faces to the ground. வசனம் 7. யெஸ்வா, பானி, செரிபியா, யாமின், அக்கூப், சப்பிதாயி, ஓதியா, மாசேயா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். Verse 7. Also Jeshua, and Bani, and Sherebiah, Jamin, Akab, Shabbethai, Hodiah, Maaseiah, Kelita, Azariah, Jozabad, Hanan, Peli, and the Levites caused the people to understand the law. And the people stood in their place. வசனம் 8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். Verse 8. So they read in the book in the law of God distinctly, and gave the sense, and caused them to understand the reading. வசனம் 9. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால்
திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கிக் காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். Verse 9. And Nehemiah, which is the Tirshatha, and Ezra the priest the scribe, and the Levites that taught the people, said unto all the people, This day is holy unto the Lord your God. Mourn not, nor weep, for all the people wept, when they heard the words of the law. வசனம் 10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். Verse 10. Then he said unto them, Go your way, eat the fat, and drink the sweet, and send portions unto them for whom nothing is prepared. For this day is holy unto our Lord. Neither be ye sorry, for the joy of the Lord is your strength. வசனம் 11. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். Verse 11. So the Levites stilled all the people, saying, Hold your peace, for the day is holy, neither be ye grieved. வசனம் 12. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். Verse 12. And all the people went their way to eat, and to drink, and to send portions, and to make great mirth, because they had understood the words that were declared unto them. வசனம் 13. மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத்தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். Verse 13. And on the second day were gathered together the chief of the fathers of all the people, the priests, and the Levites, unto Ezra the scribe, even to understand the words of the law. வசனம் 14. அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயைக் கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். Verse 14. And they found written in the law which the Lord had commanded by Moses, that the children of Israel should dwell in booths in the feast of the 7th month. வசனம் 15. ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக்கிளைகளையும் காட்டு ஒலிவக்கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். Verse 15. And that they should publish and proclaim in all their cities, and in Jerusalem, saying, Go forth unto the mount, and fetch olive branches, and pine branches, and myrtle branches, and palm branches, and branches of thick trees, to make booths, as it is written. வசனம் 16. அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிராகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். Verse 16. So the people went forth, and brought them, and made themselves booths, every one upon the roof of his house, and in their courts, and in the courts of the house of God, and in the street of the water gate, and in the street of the gate of Ephraim. வசனம் 17.
இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷமுண்டாயிருந்தது. Verse 17. And all the congregation of them that were come again out of the captivity made booths, and sat under the booths. For since the days of Joshua the son of Nun unto that day had not the children of Israel done so. And there was very great gladness. வசனம் 18. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. Verse 18. Also day by day, from the first day unto the last day, he read in the book of the law of God. And they kept the feast 7 days. And on the 8th day was a solemn assembly, according unto the manner. நெகேமியா அதிகாரம் 9. Nehemiah chapter 9. வசனம் 1. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். Verse 1. Now in the 24th day of this month the children of Israel were assembled with fasting, and with sackcloths, and earth upon them. வசனம் 2. இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். Verse 2. And the seed of Israel separated themselves from all strangers, and stood and confessed their sins, and the iniquities of their fathers. வசனம் 3. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாம மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாம மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். Verse 3. And they stood up in their place, and read in the book of the law of the Lord their God, 1/4 part of the day, and another 4th part they confessed, and worshipped the Lord their God. வசனம் 4. யெஸ்வா, பானி, கத்மியேல், செப்பனியா, புன்னி, செரெபியா, பானி, கெனானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். Verse 4. Then stood up upon the stairs of the Levites Joshua, and Bani, Kadmiel, Shabaniah, Bani, Sherebiah, Bani, and Chenani, and cried with a loud voice unto the Lord their God. வசனம் 5. பின்பு லேவியரான யெஸ்வா, கத்மியேல், பானி, ஆசாப்னேயா, செரெபியா, ஓதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக. Verse 5. Then the Levites Joshua, and Kadmiel, Bani, Hashabniah, Sherebiah, Hodiah, Shabaniah, and Pethahi said, Stand up, and bless the Lord your God forever and ever, and blessed be thy glorious name, which is exalted above all blessing and praise. வசனம் 6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வானசேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. Verse 6. Thou, even thou, art Lord alone,
Thou hast made heaven, the heaven of heavens, with all their host, the earth, and all things that are therein, the seas, and all that is therein, and thou preservest them all, and the host of heaven worshippeth thee. வசனம் 7. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். Verse 7. Thou art the Lord the God, who didst choose Abram, and broughtest him forth out of Ur of the Chaldees, and gavest him the name of Abraham. வசனம் 8. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். Verse 8. And foundest his heart faithful before thee, and madest a covenant with him to give the land of the Canaanites, the Hittites, the Amorites, and the Perizzites, and the Jebusites, and the Girgashites, to give it, I say, to his seed, and hast performed thy words, for thou art righteous. வசனம் 9. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். Verse 9. And didst see the affliction of our fathers in Egypt, and heardest their cry by the Red Sea. வசனம் 10. பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். Verse 10. And showedst signs and wonders upon Pharaoh, and on all his servants, and on all the people of his land. For thou knewest that they dealt proudly against them. So didst thou get thee a name, as it is this day. வசனம் 11. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். Verse 11. And thou didst divide the sea before them, so that they went through the midst of the sea on the dry land. And their persecutors thou threwest into the deeps, as a stone into the mighty waters. வசனம் 12. நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். Verse 12. Moreover thou leddest them in the day by a cloudy pillar, and in the night by a pillar of fire, to give them light in the way wherein they should go. வசனம் 13. நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடே பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளுமாகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். Verse 13. Thou camest down also upon Mount Sinai, and spakest with them from heaven, and gavest them right judgments, and true laws, good statutes and commandments. வசனம் 14. உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தீர். Verse 14. And madest known unto them thy holy Sabbath, and commandedst them precepts, statutes, and laws, by the hand of Moses thy servant. வசனம் 15. அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர்.
Verse 15. And gavest them bread from heaven for their hunger, and broughtest forth water for them out of the rock for their thirst. And promised them that they should go in to possess the land which thou hadst sworn to give them. வசனம் 16. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாதே போனார்கள். Verse 16. But they and our fathers dealt proudly, and hardened their necks, and hearkened not to thy commandments. வசனம் 17. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மனவுருக்கமும் நீட்டிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. Verse 17. And refused to obey, neither were mindful of thy wonders that thou didst among them, but hardened their necks, and in their rebellion appointed a captain to return to their bondage. But thou art a God ready to pardon, gracious and merciful, slow to anger, and of great kindness, and forsookest them not. வசனம் 18. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும். Verse 18. Yea, when they had made them a molten calf, and said, This is thy God that brought thee up out of Egypt, and had wrought great provocations. வசனம் 19. நீர் உம்முடைய மிகுந்த மனவுருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினிஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. Verse 19. Yet thou in thy manifold mercies forsookest them not in the wilderness. The pillar of the cloud departed not from them by day, to lead them in the way, neither the pillar of fire by night, to show them light, and the way wherein they should go. வசனம் 20. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். Verse 20. Thou gavest also thy good spirit to instruct them, and withheldest not thy manna from their mouth, and gavest them water for their thirst. வசனம் 21. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவுமில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவுமில்லை. Verse 21. Yea, 40 years didst thou sustain them in the wilderness, so that they lacked nothing, their clothes waxed not old, and their feet swelled not. வசனம் 22. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள். Verse 22. Moreover thou gavest them kingdoms and nations, and didst divide them into corners, so they possessed the land of Sihon, and the land of the king of Heshbon, and the land of Og king of Bashan. வசனம் 23. அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்குச் சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். Verse 23. Their children also multiplied thou as the stars of heaven, and broughtest them into the land, concerning which thou hadst promised to their fathers, that they should go in to possess it. வசனம் 24. அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள்.
நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தீர். Verse 24. So the children went in and possessed the land. And thou subduedst before them the inhabitants of the land, the Canaanites, and gavest them into their hands, with their kings, and the people of the land, that they might do with them as they would. வசனம் 25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகிக் கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். Verse 25. And they took strong cities, and a fat land, and possessed houses full of all goods, wells digged, vineyards, and olive yards, and fruit trees in abundance. So they did eat, and were filled, and became fat, and delighted themselves in thy great goodness. வசனம் 26. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களைச் செய்தார்கள். Verse 26. Nevertheless they were disobedient, and rebelled against thee, and cast thy law behind their backs, and slew thy prophets which testified against them to turn them to thee. And they wrought great provocations. வசனம் 27. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்கலாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். Verse 27. Therefore thou deliveredst them into the hand of their enemies, who vexed them, and in the time of their trouble, when they cried unto thee, thou heardest them from heaven, and according to thy manifold mercies thou gavest them saviors, who saved them out of the hand of their enemies. வசனம் 28. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்யத் தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனந்திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கிவிட்டீர். Verse 28. But after they had rest, they did evil again before thee. Therefore leftest thou them in the hand of their enemies, so that they had the dominion over them. Yet when they returned, and cried unto thee, thou heardest them from heaven, and many times didst thou deliver them according to thy mercies. வசனம் 29. அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரங்கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவஞ்செய்து தங்கள் தோளை முரண்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். Verse 29. And testifiedst against them, that thou mightest bring them again unto thy law. Yet they dealt proudly, and hearkened not unto thy commandments, but sinned against thy judgments, which if a man do, he shall live in them, and withdrew the shoulder, and hardened their neck, and would not hear. வசனம் 30. நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து
உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்புக் கொடுத்தீர். Verse 30. Yet many years didst thou forbear them, and testifiedst against them by thy Spirit in thy prophets. Yet would they not give ear. Therefore gavest thou them into the hand of the people of the lands. வசனம் 31. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுமுள்ள தேவன். Verse 31. Nevertheless for thy great mercies Sake thou didst not utterly consume them, nor forsake them, for thou art a gracious and merciful God. வசனம் 32. இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. Verse 32. Now therefore, our God, the great, the mighty, and the terrible God, who keepest covenant and mercy, let not all the trouble seem little before thee, that hath come upon us, on our kings, on our princes, and on our priests, and on our prophets, and on our fathers, and on all thy people, since the time of the kings of Assyria unto this day. வசனம் 33. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். Verse 33. Howbeit thou art just in all that is brought upon us, for thou hast done right, but we have done wickedly. வசனம் 34. எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். Verse 34. Neither have our kings, our princes, our priests, nor our fathers kept thy law, nor hearkened unto thy commandments and thy testimonies, wherewith thou didst testify against them. வசனம் 35. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியன் செய்யாமலும் தங்கள் துர்க்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். Verse 35. For they have not served thee in their kingdom, and in thy great goodness that thou gavest them, and in the large and fat land which thou gavest before them. Neither turned they from their wicked works. வசனம் 36. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில்தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். Verse 36. Behold, we are servants this day, and for the land that thou gavest unto our fathers to eat the fruit thereof and the good thereof. Behold, we are servants in it. வசனம் 37. அதின் வருமானம் எங்கள் பாவங்களினிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாகப் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். Verse 37. And it yieldeth much increase unto the kings whom thou hast set over us because of our sins. Also they have dominion over our bodies, and over our cattle, at their pleasure, and we are in great distress. வசனம் 38. இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால்
நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். Verse 38. And because of all this we make a sure covenant, and write it, and our princes, Levites, and priests seal unto it. பைபிள் சவாலின் 139வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய வார்த்தை புரிதலையும் மனந்திரும்புதலையும் உண்மையான மாற்றத்தையும் தருகிறது என்பதை கற்றோம். அவரது விசுவாசத்தை நினைத்தால் நமது இதயம் அவரிடமே திரும்புகிறது. சத்தியத்திலும் தாழ்மையிலும் வேரூன்றிய ஆராதனை ஆழமாகிறது. நாம் கேட்பதோடு மட்டும் இல்லாமல் அதை தினமும் வாழ வேண்டும். உண்மையாக திரும்புகிறவர்களை தேவன் எப்போதும் மீட்டெடுக்க தயாராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமது உறுதியை புதுப்பிக்க ஒரு வாய்ப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையில் எந்த பகுதி உங்கள் இதயத்தை தொடுகிறது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 139 of our Bible challenge is complete. Today we learned that God's word brings understanding, repentance, and true transformation. When we reflect on His faithfulness, our hearts are drawn back to Him. Worship becomes deeper when it is rooted in truth and humility. Let us not just hear His word but live it daily. God is always ready to restore those who turn to Him sincerely. Each day is an opportunity to renew our commitment. What part of God's word is speaking to your heart today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.